जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். அனைவரும் வித்வானாயிருந்த காலம். பழைய காலத்தைச் சேர்ந்த கிராம மகாசபைகளின் சாசனங்கள் இருக்கின்றன அல்லவா? அவற்றிலே ஒரு கிராமத்தை சொல்லும் போது அசேஷ வித்வத் ஜனங்கள் அல்லது அசேஷ வித்வத் மகாஜனங்கள் என்று குறிப்பிட்டிருக்கும். நம்முடைய மடத்து ஸ்ரீமுகங்களிலும் இந்த சொற்றொடர் இருக்கிறது. சேஷம் என்றால் மீதி என்று தெரிந்திருக்கும். அசேஷ என்றால் மீதி இல்லாமல் என்று அர்த்தம். ஒரு கிராமத்திலே உள்ள பொதுமக்களில் மிச்சம் மீதி இல்லாமல் அனைவரும் வித்வான்களாக இருந்தார்கள் என்பதையே அசேஷ வித்வத் ஜனங்கள் என்பது தெரிவிக்கிறது. அக்காலத்தில் சகலருக்கும் வித்வத்தாவது ஏதாவது ஒரு வித்யையில் பாண்டித்யம் இருந்தது என்பதை இது தெரிவிக்கிறது. இதை அப்படியொன்றும் மிகைப்படுத்தி சொன்னதாக கொள்வதற்கில்லை. ஏனென்றால் பிராமண இதரர்கள் பள்ளிக்கூடம் போகாவிட்டாலும் தங்கள் தங்கள் தொழிலில் அதற்கான வித்யையில் வித்வான்களாகவே இருந்தார்கள். பிராமணர்களை எடுத்துக்கொண்டால் 2 வேதம் 2 சாஸ்திரத்துக்கு குறையாமல் வ்யுத்பத்தி, அதாவது சிறப்பான தேர்ச்சி உள்ளவர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பல பேர் இருந்திருப்பதாக தெரிகிறது. அதற்கேற்றாற்போல் அக்காலத்தில் குரு பீடங்களிலும் நம்முடைய ஆச்சாரியாள் வித்யாரண்யாள் போன்ற பண்டித சிம்ஹங்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் பண்டிதர் என்று இருப்பவரையே வேதத்தில் ஒரு பதம் புரியவில்லை, அர்த்தம் சொல்லுங்கள் என்று கேட்டால் பாஷ்யத்தை பார்த்து கொண்டு வந்து பதில் சொல்கிறேன் என்கிறார். காலத்திற்கேற்ப குரு பீடத்தில் நான் இருக்கிறேன். அதனால் ஒரு விதத்தில் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுயநல அக்கறை என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பீடங்கள் நல்ல நிலைமையில் சகல சாஸ்திரங்களிலும் நல்ல ஞானத்துடன் விளங்க வேண்டும் என்பதற்காகவாவது சகல ஜனங்களும் நல்ல வித்வத் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்கின்றேன். முன்னேயே சொன்னார் போல சிஷ்யர்களின் தரத்தை பொறுத்துத்தான் குரு உருவாகிறார். சிறந்த அறிவாளிகளாக சிஷ்யர் கூட்டம் இருந்துவிட்டால் அதற்கு தகுந்தாற்போல் குருவும் தம் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தமாகவாவது ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் ஒன்றை கேட்டு இவர்கள் முழிக்கப்படாதல்லவா? அதனால் ஆனபடியால் குரு பீடங்களிலுள்ள குருமார்கள் நன்றாக சாஸ்திரார்த்தம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டுமென்றால் அதன் பொறுப்பு சிஷ்யர்களதுதான். வாழ்க்கை முறையும் வயதும் தடையாக. இத்தனை நாள் ஏதாவது ஒரு தினிசிலேயே வாழ்க்கை நடத்திவிட்டோம். இப்போது திடீரென்று ஏதாவது சாஸ்திரா அபியாசம் செய்வது, கலையை கற்பது என்றால் எப்படி முடியும்? அதற்கு ஒரு வயசு இல்லையா? 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று பழமொழி இல்லையா என்று கேட்கலாம். அதற்கான வயசில்தான் அதுவும் சுலபமாக வரும் என்பதும், வித்யாபியாசத்துக்கு ஏற்ற ஒரு பருவம் உண்டு என்பதும் வாஸ்தவந்தான். ஆனாலும் இந்த தேசத்திலே பிறந்துவிட்டு இதன் ஏராளமான சாஸ்திரங்களில் ஒன்று கூட தெரியாமல் இருக்கிறோமே என்ற ஃபீலிங் இருந்தால் எந்த வயசிலும் வித்யை வரும். ஆர்வமே இளவயசின் துடிப்பையும் கிராகிய சக்தியையும், அதாவது கல்வியை கிரகித்துக் கொள்ளும் சக்தியையும் உண்டாக்கிவிடும். இதுவரை ஏதாவது ஒரு வாழ்க்கை முறையில் போய் விட்டோம் என்றால் அது நியாயமாக நாம் போயிருக்கப்படாத ஏதோ ஒரு முறைதான். ஆகையால் எந்த ஒரு முறையில்தான் நாம் போயிருக்க வேண்டுமோ அதிலே இனியாவது போவது என்று உறுதியும் ஆர்வமும் இருந்தால் ஈஸியாக அப்படி மாற்றிக்கொள்ளலாம். 50இல் வளையுமா என்று கேட்பதையே சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு வளையும் என்று காட்ட முயல வேண்டும். உரிய வயசிலே ஒன்றை கோட்டை விட்டவர்கள் இப்படி சேலஞ்ச் பண்ணி ஜெயித்து காட்டவேதான் அந்த பழமொழி ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டும். பிரத்யக்ஷத்திலேயே இப்படி பலர் இருந்திருக்கிறார்கள். திருஷ்டாந்தமாக சமீப காலத்தில் புரொஃபசர் சுந்தரராமையர் என்பவர் இருந்தார். அவர் 50 வயசுக்கு மேல்தான் சாஸ்திரம் படித்தார்.
அப்புறம் கும்பகோணத்தில் ஸ்ரீமட சம்பந்தமுள்ளதாக உள்ள அத்வைத சபை மாதிரியான பெரிய வித்வத் சதசுகளில் கூட இவற்றிலேயே பழம் தின்று கொட்டை போட்ட பெரிய பண்டிதர்களுக்கும் புரிபடாத தத்துவ நுட்பங்களை அவர்களே ஆச்சரியப்படும்படியாக எடுத்து விளக்கியிருக்கிறார். ஆகவே புதிய இளைஞர் தலைமுறையில் சிஷ்ய பரம்பரை உருவாக்கத்தோடு வயதானவர்களும் இது முதல் நம் சாஸ்திரங்களிலோ கலைகளிலோ ஏதாவது ஒன்று அபியாசம் செய்து அதன் வழியாய் பிரம்ம வித்யைக்கு போகும் பாக்கியத்தை பெற முயல வேண்டும். அரசாங்கம் அல்ல, மக்களும் சீடர்களுமே பொறுப்பு. முற்காலத்தில் அரசர்களும் மகாவித்வான்களாக இருப்பார்கள். ராஜ சதஸ்கள் அறிவாளிகள் நிறைந்ததாக இருக்கும். நன்றாக வித்வத் சம்பாவனைகள் செய்தும் ராஜ மானியங்கள் விட்டும் வித்வான்களையும் அதன் வழியாக வித்யைகளையும் விருத்தி செய்தார்கள். இப்போது நான் சொல்ல வேண்டாம், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, கல்ச்சுரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்று இருந்தாலும் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது கலாச்சார அபிவிருத்திக்கு அவர்கள் செய்வதை நாம் பாராட்டத்தான் வேண்டும் என்றாலும், ஏதோ குடியரசு நாளில் இத்தனாம் கோடி ஜனங்கள் உள்ள தேசத்தில் ஒரு 10 பண்டிதருக்கு கௌரவம் பண்ணுவது, சான்ஸ்கிரிட் ப்ரமோஷன் என்று ஏதாவது 2 பழைய ஓரியண்டல் ஸ்கூல்களுக்கு கிராண்ட் கொடுப்பது, 2 யூனிவர்சிட்டியில் ஷேர் வைப்பது, ஒரு சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் தருவது, கிராம கலை உற்சவம் என்று ஏதாவது 4-5 நாள் பண்ணுவது என்பதாக செய்வதெல்லாவற்றையும் கூட்டி கணக்கெடுத்தாலும் பொருளாதாரம், இராணுவம், நீர்ப்பாசனம் முதலியவற்றுக்கு செலவழிப்பதில் 100ல் 1 பங்காவது வித்யா அபிவிருத்திக்கு போகும் என்று தோன்றவில்லை. அவற்றிலே காட்டுகிற இன்ட்ரெஸ்ட் இதில் யாருக்கும் இல்லை, எந்த கட்சிக்குமே இல்லை. ஆனாலும் வெளி தேசங்களும் நம் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவதற்காக மட்டும் நம்முடைய வித்யைகளையும் கலைகளையும் பற்றி நிறைய பேசுவதாக ஏற்பட்டிருக்கிறது. இவற்றுக்காக செய்கிற ஏதோ கொஞ்சமும் ஈஸ்வர சம்பந்தம் இல்லாமலும் சாஸ்திரிய வழியில் இல்லாமலும் செய்யப்படுவதால் அவையும் உரியபடி பிரயோஜனப்படாமல் போகின்றன. இன்றைய ராஜாங்க ரீதியில் இதற்கு மேல் ஒன்றும் எதிர்பார்ப்பதற்கில்லை. அவர்களை குறை கூட சொல்ல வேண்டாம். ஆகவே பொதுவாக வித்யைகள் என்று எடுத்துக்கொண்டால் பொது ஜனங்களும், சாஸ்திரங்களை வளர்க்க வேண்டிய குருபீடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிஷ்ய வர்க்கமும் தான் இப்போது விழிப்புணர்ச்சி பெற்று பொறுப்பெடுத்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்யணும். ஒரு விதத்தில் ராஜாங்க ரீதியில் நடக்காதது கூட நல்லதற்குத்தான் என்பேன். ஏனென்றால் அப்படி நடந்தால் ஜனங்கள் இவ்விஷயத்தில் அசட்டையாக இருந்துவிட முடியும். அப்படி இல்லாத போதுதான் சகல ஜனங்களும் இவை நம்முடைய மகத்தான பாரம்பரிய சொத்து, இவற்றை நாம் ரட்சிக்க வேண்டும் என்று சொந்த அக்கறையும் விசாரமும் காட்டி ஹிருதயபூர்வமாக ஈடுபட அதிக இடம் உண்டாகிறது. அரைக்குறை ஞானத்துக்கே ஆதரவு. வாஸ்தவ நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் வியசனம்தான் மிஞ்சுகிறது. வர 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 வித்யின் தரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு சாஸ்திரமாக மறைந்து கொண்டே வருகிறது. எத்தனையோ கலைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்கொண்டே இருக்கின்றன. ஒரே இருட்டிலே சின்ன மின்மினி பூச்சி வெளிச்சம் கூட பெருசாக தெரிகிறார் போல குருபீடங்களிலே ஸ்வல்ப வித்வத்தோடு ஒருத்தர் இருந்துவிட்டால் கூட அவரை சிஷ்யலோகம் சர்வஞர் என்று புகழ்ந்து அவரும் தாம் அதற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிற அளவுக்கு கொண்டு விட்டு விடுகிறது. மின்மினி பூச்சியை சொல்லும் போது ஒரு கதை நினைவு வருகிறது. கதை என்றால் நிஜமாகவே நடந்த கதை. நீலகண்ட தீட்சிதரும் பழமார்நேரி மகாதேவ சாஸ்திரிகள் என்பவரும் சம்பந்தப்பட்ட கதை. நீலகண்ட தீட்சிதர் மதுரையில் புகழ் வாய்ந்ததாக உள்ள திருமலை நாயக்கர் மகாலயம் புது மண்டபத்தையும் கட்டிய நாயக மன்னருக்கு மந்திரியாக இருந்தவர். மகாபக்தர், இவற்றோடு மகா வித்வானும் ஆவார். பழமார்நேரி சாஸ்திரிகள் இவர் மாதிரி பிரசித்தி பெறாதவர். ஆனாலும் தீட்சிதரும் அவரிடம் எப்படி தோற்று போன மாதிரி ஆனார் என்று அந்த கதை தெரிவிக்கிறது. ஞான சூன்ய உலகத்திலே எப்படி மின்மினி பூச்சி மாதிரி துளி போல ஞானத்தை பகட்டாக காட்டிக்கொள்பவர்கள் தங்களை பிரமாதப்படுத்திக் கொள்ள முடிகிறது என்று மகாதேவ சாஸ்திரி இடித்து காட்டி ஸ்லோகம் இயற்றி சொன்னதில்தான் தீட்சிதருக்கு அவரிடம் ரொம்பவும் மரியாதை ஏற்பட்டது என்று கதை. குறிப்பு: ஸ்ரீசரணங்கள் சுவைப்பட கூறிய இக்கதையின் விரிவை இதே பகுதியில் கவிஞர் அறிஞரின் தற்பெருமை என்ற உரையின் நீலகண்டரும் மகாதேவரும் என்ற பிரிவில் காண்க.
வெறும் அரட்டை ஆசாமிகளும் மின்மினி அறிவினாலேயே பிரகாசிக்கிற இருட்டு சூழ்நிலையில்தான் இப்போது இருக்கிறோம். இந்த மின்மினி ஒளியை மங்கச் செய்யும் நட்சத்திர கூட்டங்களின் பிரகாசம், நட்சத்திரங்களின் ஒளியை மழுங்க பண்ணும் சந்திரோதயம், அந்த சந்திரனும் இருக்கிற இடம் தெரியாமல் அமுங்கி போகும் சூரியோதயம் என்னும்படியாக மேலும் மேலும் நாட்டில் வித்யா பிரகாசம் ஓங்கியபடியாக செய்ய வேண்டும். இப்போது பூர்ண யோக்கியதை உள்ள வித்வான்கள், சாஸ்திரஞர்கள், பழைய கலைகள் தெரிந்தவர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள், சிற்பிகள், ரதக்காரர்கள், பரத சாஸ்திர நிபுணர்கள் என்று ஏதோ கொஞ்சமாவது இல்லாமல் போகவில்லை. ஆனாலும் அரட்டைக்குத்தான் மதிப்பு தருவது, தடபுடாவுக்கு தான் மரியாதை செய்வது என்று லோகம் இருப்பதில், கட்சி அபிமானம், ஜாதி அபிமானம் முதலியன இதிலும் தலை தூக்கி இருப்பதில் சாதுக்களாக அடங்கி இருந்து கொண்டிருக்கிற நிஜமான யோக்கியதை உள்ள இந்த சில வித்வான்களுக்கு ஆதரவு கிடைப்பது சிரமமாயிருக்கிறது. சவடால்காரர்கள் ஆர்ப்பாட்டமாக தங்களுடைய அரைகுறை ஞானத்தில் வேதாந்த சாஸ்திரம் வரையில் நம்முடைய வித்தியைகளை பற்றி எழுதுவது இன்று ஜெகத் பிரசித்தி பெறுகிறது. நல்ல ஞானமுள்ள விஷயஞர்கள் ரொம்பவும் பரிசிரமப்பட்டு ஆராய்ச்சி செய்து எடுத்து சொல்கிற விஷயங்களை பிரச்சுரம் செய்வதற்கு எவரும் முன்வருவதில்லை. இன்றைய நிலையில் தடபுடல் தான் வேண்டும், பூர்ண யோக்கியதை அவசியமில்லாத விஷயம் என்கிறது போல ஆகிக் கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் பொதுவாக வித்யா ஞானத்தின் சாஸ்திர அறிவின் லெவல் ரொம்பவும் இறங்கி இருப்பதுதான். மேற்கத்திய படிப்பிலே தேர்ந்தவர்கள் தற்போது நிறைய இருந்தாலும் ஸ்வதேச வித்யையில் பரிச்சயம் ஜனங்களுக்கு இல்லாததால் தான் இதிலே வாஸ்தவமான ஞானத்தை எடை போட முடியாமல் படாடோபமான அரைகுறை ஞானத்தை ஆதரிப்பதாக இருக்கிறது. இது சரியே இல்லை. ஆதரிப்பவர்கள் இல்லாவிட்டால் நல்ல வித்வத் உள்ளவர்களுக்கு மனசு தளர்ந்து போய் அவர்கள் தங்கள் வித்வத்தை தங்களுடைய சந்ததிக்கோ சிஷ்யர்களுக்கோ கற்றுக் கொடுக்காமலே போய்விடுவார்கள். நமக்கு வித்யைகள் நஷ்டமாகி போகும். இப்படித்தான் தற்போதே நேர்ந்திருக்கிறது. இது மேலும் இப்படியே போய்கொண்டிருப்பதற்கு விடப்படாது என்பதற்காகத்தான் இவ்வளவு சொல்வதும். ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவாச்சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா.